பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. ஒரே என்னாச்சு? எதிர்பாராத விதமா ஜெயிச்சிட்டப்பா. அப்படியா? அதனால்தான் உங்க உயிருக்கு ஆபத்து உண்டாயிடுச்சோ நினைச்சு பயந்து போயிட்டப்பா. அப்பா, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. என்னது? இனிமே இந்த விட்டு விட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன சொல்ற நீ? கவலைப்படாதீங்க, இனிமே எங்களால உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்காது. போறோம் டாடி. குட் பை. சும்மா நிக்கிறீங்களே, பிள்ளைங்க போது கூப்பிடுங்க. நன்றி கட்ட இந்த பிள்ளைகளுக்கு பதிலா ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டோம்னாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் அது நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருக்கோம். பாரு, இதுக்கு போகுதா? போட்டுட்டா. என்ன கேப்டன் இப்படி சொல்றீங்க? இப்பதான் வர்றேன். வண்டியை விட்டு இறங்கின உடனே நேரம் உங்க வீட்டுக்குள்ளதான் வர்றேன். எனக்கு என்ன வீட்டுல பொண்டாட்டியா புள்ள குட்டியா? என்ன பொட்டி படிக்கிற 3 பேர் சேர்ந்து அவங்களை எங்க கிளம்பிட்டீங்க? அரே பாலு, பிள்ளைங்க ஊட்டு விட்டு போது ஸ்டாப் பண்ணு. அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்படி என்ன தகராறு? நீங்க விரும்புற கல்யாணத்தை நடத்தி வைக்க மறுக்கிறானா, இல்ல உங்க 3 பேர்ல தனக்கு பிறக்காத அந்த குழந்தை யாருன்னு தெரியாம? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த பசங்க எழுதுறாங்களா? ஏன் திருமதி பார்வதி சிறிபாலா என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா? அவங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்களா? தெரியும். பாம்பேக்கு ஷூட்டிங் போன போது சாண்டா குரூஸ் ஏர்போர்ட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் அவங்களை சந்திச்சேன். நீ அவங்களுக்கு எழுதின லெட்டரை பத்தி மாத்திரம் இல்ல, மற்ற எல்லா விவரங்களையும் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இந்த 3 பேர்ல எனக்கு பிறக்காத குழந்தை யாருன்னு சொன்னாங்களா? அவங்க ஏன் சொல்லணும்? எனக்கு தெரியாதா என்ன? அந்த குழந்தை காஞ்சன் தான். உனக்கு எப்படி தெரியும்? என்ன கேள்வி இது? என் குழந்தை எனக்கு தெரியாதா? என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுதான். கூட பிறந்த சகோதரனோட மேல எனக்கு துரோகம் பண்றது உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? துரோகி, சிலைந்த துரோகி. பிரேம், மை டியரஸ்ட் அண்ட் நியரஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன கை நீட்டி அடிச்சிட்டு இல்ல நீ? பரவாயில்ல, பரவாயில்ல. எனக்கு பிறந்த குழந்தைய உன் குழந்தையா நினைச்சு இத்தனை வருஷம் வளர்த்து இல்ல, அதுக்காக நீ என்ன சித்திரவதை செய்தால் நான் பொறுத்துக்கிறேன்டா. ஆனா ஆனா என்ன பார்த்து ஸ்நேகித துரோகின்னு சொன்னேன். அதை என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல. மை டியர் ஃப்ரெண்ட் பிரேம், 19 வருஷத்துக்கு முன்னாலே நிறகர்ப்பிணியா இருந்த மனைவியை விட்டுட்டு பிளையிங் ட்ரைனிங்காக ஸ்டேட்ஸ்க்கு போனில்ல, அப்ப என் மனைவியும் பூர்ண கர்ப்பமா இருந்தா. உனக்கு ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள். பெண் குழந்தை என்ன உனக்கு பிரியம்? 3ஆவது பெண்ணா பிறக்காதான்ற ஏக்கத்தோடு நீ அமெரிக்காவுக்கு போனேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனைவி மாறினையும் என் மனைவியும் ஒரே சமயத்துல ஒரே நர்சிங் ஹோம்ல நான் தாண்டா அட்மிட் பண்ணேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த சந்தோஷ செய்தி உனக்கு நான் தானே தெரியப்படுத்தினேன். என் பெண் குழந்தைக்காக அமெரிக்காவே விலைக்கு வாங்குறதா நான் சொன்னேன். ஆனா அந்த குழந்தை பிறந்த மறுநாளே இறந்து போச்சு. இறந்து போச்சு. ஆமா பிரேம், ஆமா. என் மனைவியும்
பிரசவத்திலே ஒரு பெண் குழந்தையை பெத்து போட்டுட்டு இறந்து போயிட்டா. குழந்தை இறந்த செய்தியை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம உன் மனைவி துடிச்சுக்கிட்டு இருந்தா. நடிகனா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா தாய் இல்லாத அந்த குழந்தையை எப்படி வளர்க்கறதுன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் டாக்டர் பார்வதி ஸ்ரீபாலா இந்த யோசனை சொல்றாங்க. பார்வதி ஸ்ரீபாலா ஒரு டாக்டர்? ஆமா, அவங்க தான் 2 பேருக்குமே பிரசவம் பார்த்தவங்க. தாய் இழந்த குழந்தை இழந்த தாய்கிட்ட சேர்த்துட்டா 2 பேருடைய பிரச்சனையுமே தீர்ந்து போகும். இது யாருக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த யோஜனை சரின்னு பட்டது. ஏன் குழந்தைய என்னுடைய கைகளாலேயே எடுத்து கூட பிறக்காத தங்கச்சி மாலினி பக்கத்துல போட்டனே. துரோகி சொல்லு, நானா ஸ்நேக துரோகி? இப்ப நீ இவ்வளவு வேதனைப்படுறியே. என்னுடைய மகள் அப்பான்னு கூப்பிட வேண்டியவ பக்கத்து விட்டு பாலு மாமா கூப்பிடும் போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்டா. எத்தனையோ படங்கள்ல யாராருக்கும் அப்பாவா நடிச்சதா சொந்த மகனுக்கு அப்பாவா வாழ முடியாம போயிட்டாரா. கரண்டா ஆகாயத்துல பறக்கும் போது மறைவுச்சி எங்க இருக்கு, காத்தழுத்தம் எங்க இருக்குன்னு சாதாரணமா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா பூமியில மனிதன் எங்க இருக்கான், தியாக உள்ளம் எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையே. நண்பனையும் தெரிஞ்சுக்காமே, மனைவியையும் புரிஞ்சுக்காமே, சந்தனத்தை சகதின்னு நினைச்சு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. பாலு, நீ என்ன மன்னிச்சுட்டதா சொன்னா மட்டும் போதாதா? அடியனா அடிடா. அப்பா இது இருக்கமா? நீங்க எங்க அப்பா இல்ல, பக்கத்து வீட்டு பாலு மாமா. எங்க அப்பா எங்க? அப்பா அப்பா இது இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம். நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்போ அனுமதியோட என் மகளே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? இவ்வளவு பெரிய வீட்டுல எந்த இடத்துல ஒரு சின்ன ஆடு அடிச்சாலும் சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு ஈஸியா போயிடுவேன். அந்த அளவுக்கு பழக்கமான இந்த வீட்டை விட்டு இந்த குருடி எங்க பாப்பா என்ன விட்டுடாதுப்பா. நீங்களும் அப்பாவுக்கு சொல்லுங்க. அப்பா அப்பா, நீங்க 3 பேருமே என் குழந்தைங்க தான்ப்பா. உங்களை புரிஞ்சு என்னால வாழ முடியாதுப்பா. உங்களை புரிஞ்சா நான் செத்து போயிடுவேன்ப்பா. நான் செத்து போயிடுவேன். இதெல்லாம் சொல்றதுக்காக தான்ப்பா நான் ஓடோடி வந்தேன். அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. பாலு பாலு பாலு, என் சொத்து முழுவதும் வேண்டாம் எடுத்துக்க. அவர்கிட்ட உனக்கு எந்த அதிகாரம் உரிமை கிடையாது. You have no rights, I tell you. You have no rights. பிரேம், you are right. I have no rights. நீதான் காஞ்சனுக்கு அப்பா. காஞ்சன், நீ எப்பவும் போல பக்கத்து விட்டு பாலு மாமான்னு என்ன கூப்பிட்டு இருந்தா அது போதுமா எனக்கு? தேங்க்யூ வெரி மச். இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை ஒரு முக்கியமான ஆள்கிட்ட சொல்றேன். கொஞ்சம் பொறுங்க. இதோ வாங்க. உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அப்படியே நிக்கிறீங்க? நீ நிரபராதி, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் குற்றவாளி, தலை குறிச்சு நிற்கிறேன். பரிசுத்தமான உன் இதயத்துல கரை ஏற்படுத்தனவனா? தவறு எம்மேலதான். நடந்தது ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட நான் சொல்லி இருந்தா குடும்பத்துல இந்த குழப்பம் எல்லாம்
எனக்கு அமைதி கிடைச்சிருச்சு. நீங்களும் பிள்ளைகளும் நிம்மதியா இருங்க. குட் பை. மாலினி.